போட்டோஷாப் நம்மளோட லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு தடவையாச்சும் தேவைப்பட்டிருக்கும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் ஆயிடுச்சு நம்மளோட லைஃப்ல. இப்படி இருக்கிற போட்டோஷாப் பத்தி நிறைய பேருக்கு பேசிக்கா இருக்கிற ஒரு சில விஷயங்கள்ல நிறையவே டவுட் இருக்கு. அது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோல போட்டோஷாப் பத்தி ஒரு பேசிக்கான டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களால ஒரு போட்டோஷாப்ல பேசிக்கா ஒரு கிராப் பண்றது, ஒரு செலக்ஷன் பண்றது, இது மாதிரியான எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே ஈஸியா பண்ணிட முடியும். அதுவும் இல்லாம இப்பதான் நீங்க போட்டோஷாப் கத்துக்க போறீங்க, ஒரு பிகினரா நீங்க ஃபீல்டுக்குள்ள வரீங்கன்னா இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். வீடியோ மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல போட்டோஷாப் பத்தி கொஞ்சம் அட்வான்ஸான டூல்ஸ் எல்லாம் பத்தி ஒரு டுட்டோரியல் வீடியோ போலான்னு இருக்கேன். அந்த டுட்டோரியல் வீடியோ எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸை வச்சுதான் நான் அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணாம வேணாமனு இந்த லைக்ஸை வச்சு தான் நான் டிசைட் பண்ண போறேன். இப்போ ரொம்ப பேசாம இந்த டுட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். போட்டோஷாப் ஓபன் பண்ணோடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நியூ ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் கேட்கும். இது எல்லாமே டிஃபால்ட்டா அதிலே உள்ளது. அப்படி இல்லைன்னா நம்ம கஸ்டமைஸாகவும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்து ப்ராஜெக்ட் நேம் கேட்குது, அன்டைட்டில் இருக்கு. இப்போ நான் சும்மா ஃபர்ஸ்ட்னு கொடுத்து வச்சுக்கிறேன். ஹைட் வித் எவ்வளோ இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல 1900 கொடுத்துட்டு அடுத்தது இங்கே 1080 கொடுக்குறேன். இந்த ஹைட் வித் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து ரெசல்யூஷன்லாம் டிஃபால்ட்டா இருக்கட்டும். இந்த இடத்துல பிக்சல் பர் இன்ச்சஸே இருக்கட்டும். இந்த இடத்துல கலர் மோடுன்னு இருக்குல்ல, இதுல நிறைய கலர் மோட் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பிரிண்ட்லாம் எடுக்கிறோம்னா சிஎம்யூக்கு கரெக்டா இருக்கும், இல்லைன்னா லேப் கலரும் இருக்கும். அப்படி இல்லாம நம்ம டிஜிட்டலா தான் யூஸ் பண்ண போறோம்னா அதுக்கு ஆர்ஜிபியே மோர் தென் எனஃப் தான். ஆர்ஜிபியே செலக்ட் பண்ணிங்க. அடுத்து பேக்ரவுண்ட் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுல பிளாக் ஒயிட், அப்படி இல்லைன்னா பேக்ரவுண்ட் கலர் நம்ம கஸ்டமைஸாகவும் செலக்ட் பண்றதால பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்பரண்டாகவும் வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்னா பேக்ரவுண்ட்ல எதுவுமே இருக்காது, நம்ம என்ன போட்டோ ஆட் பண்றோமோ அது மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒயிட்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது கலர் ப்ரொஃபைல். கலர் ப்ரொஃபைல்ல நிறைய மோட் இருக்கு. இப்போ இதுல இருக்கிற ப்ரோ ஃபோட்டோலாம் பெரிய கலர் ஸ்பேஸ், இதுல வந்து நிறைய கலர் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெப்ல மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம்னா அதுக்கு எஸ்ஆர்ஜிபியே ஓகேவா தான் இருக்கும். இந்த மாதிரி இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம இப்போதைக்கு எஸ்ஆர்ஜிபி சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து ஸ்கொயர்ல இருக்கட்டும், அது எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். அடுத்து கிரியேட் கொடுக்கலாம். கிரியேட் கொடுத்தோன்னே நம்ம கொடுத்த ஹைட் வித் கலருக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. இது மேல நம்ம இப்போ ஒர்க் பண்ண வேண்டிய ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதுல நம்ம இமேஜ்லாம் எப்படி கொண்டு வரலாம்ங்கிறத பார்க்கலாம். இதுல ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோடனே இதுல நிறைய ஆப்ஷன் காட்டும். இப்போ நான் சாம்பிளுக்கு இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு ஈஸியான மெத்தட்லையும் பண்ணலாம். அதுக்கு அந்த இமேஜ் எங்கே இருக்கோ அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் அந்த இமேஜை மட்டும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும், ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த இமேஜை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல விட்டோன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே மட்டும் தான் இமேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. அப்படி இல்லாமல் நம்ம நார்மலாக இம்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும்னா ஜஸ்ட் அதே இமேஜை இம்போர்ட் பண்ணுறப்ப மேலே நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல விட்டோம்னா அது ஒரு புது இமேஜாவே இம்போர்ட் ஆகிடும். ஃபோட்டோஷாப்பில் இமேஜ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு. ஆனால் இம்போர்ட் பண்ணோம்னா இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம இம்போர்ட் பண்ண இமேஜஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே எப்படி அந்த இமேஜை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அது பேர் தான் மூவ் டூல். அதை செலக்ட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா அது கிட்ட போய் கர்சரை வச்சாலே அது என்ன டூல், அதோட ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற எல்லா டூலும் பற்றியுமே இதுவே சொல்லிடும். மூவ் டூல் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணோன்னே கர்சரோட சிம்பிள் மாறி இருக்கும். அதை அப்படியே கொண்டு போய் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ள கொண்டு போயிட்டு உள்ளே கொண்டு வந்து விட்டுருங்க. வந்தோடனே அந்த இடத்துல இம்போர்ட் ஆகிருக்கும். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலில் இந்த இமேஜை இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது மேலே ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, லேயர் 1. நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள இன்னொரு இமேஜ் கொண்டு வந்து விட்டோம்னா லேயர் 2ன்னு இன்னொரு லேயர் வேற வந்திருக்கும். இப்போ போட்டோஷாப் எல்லாமே லேயர் படி தான் ஒர்க் ஆகும். அதில் நம்ம ஒவ்வொரு இமேஜ் ஆட் பண்ண அது லேயர் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டானது, இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எந்த லேயரில் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த லேயரில் மட்டும் தான் நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், மற்ற லேயரில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ லேயர் 2 இருக்குது. லேயர் 2வில் வந்து இப்போ நான் ஏதாச்சும் ஒரு செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணனா அது நம்ம எந்த லேயர் செலக்ட் ஆகிருக்கோ அந்த லேயர் மட்டும் தான் கட் ஆகும். பேக்ரவுண்ட் லேயர் எல்லாருமே அப்படியே தான் இருக்கும். இப்போ அந்த லேயரை நம்ம எப்படி செலக்ஷனில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுனா எந்த இடத்துல இப்போ நான் இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஹைலைட் ஆகுதுல, அந்த ஹைலைட்டை வச்சு தான் நம்ம எந்த லேயர் செலக்ட் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு கண்ணு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம்னா அந்த லேயர் அப்படியே இன்விசிபிள் ஆகிடும். திரும்பவும் கிளிக் பண்ணோம்னா அந்த லேயர் விசிபிள் ஆகிடும். இப்போ நான் இந்த 2 லேயருமே இன்விசிபிள் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேக்ரவுண்ட் லேயர் மட்டுமே இருக்குது. பேக்ரவுண்ட் லேயரை இப்போ நம்மளால் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. இப்போ நம்மளால் மூவ் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல லாக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். அந்த லாக் சிம்பிள் இருந்தால் அந்த லேயர் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற பிளெண்ட் மோடு எதுவுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த லாக்கை எப்படி நம்ம எடுக்கணும்னா ஜஸ்ட் அந்த லாக் கிட்ட கொண்டு போய் கர்சரை வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணாலே போதும், அந்த லாக் எடுத்துரும். இப்போ நம்ம அந்த எந்த இடத்துல வேணாலும் அது மூவ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற பிளெண்ட் மோடு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற லேயரை டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த லேயரை டெலிட் பண்ணுறதுக்கு அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே டெலிட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீபோர்டில் ஷார்ட்கட்டாக டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலுமே டெலிட் ஆகிடும்.
ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பழகுங்க. அதுதான் நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் வந்து நம்ம பேக்ரவுண்ட் ப்ராஜெக்டோட ரொம்பவே பெரிய சைஸாக இருக்குது. அதனால இது ரொம்பவே ஜூம் இன்னாக தான் இருக்குது. இதை நம்ம கரெக்டாக நம்ம ப்ராஜெக்ட் சைஸு கொண்டு வரதுக்கு இதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+T அழுத்துங்க. அழுத்தின உடனே இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துச்சுல, இதான் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல கர்சரை கொண்டு போனோம்னா அதோட சேஃப் மாறும். மாறினதுக்கு அப்புறமா நம்ம ரைட் கிளிக் பண்ணி அப்படியே கொண்டு வந்தோம்னா அதோட சைஸ் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த கார்னரில் ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஜூம் பண்ணாலுமே அதோட ஹைட் வித் ரெண்டுமே யூனிஃபார்மாக தான் ஸ்கேல் ஆகும். அப்படி இல்லாமல் எனக்கு வித்து மட்டும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதோட வித்து மட்டும் அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் தான் இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறதுக்கு என்ட்ரு அழுத்தினோம்னாலே அந்த டூல் போயிடும். அடுத்து இந்த டூல்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். இந்த டூல் பாரில் நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு டூல் செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேலே இருக்கிற செட்டிங் சேஞ்ச் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ மூவ் டூல் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆட்டோ செலக்ட், அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற ரெக்டாங்குலர் செலெக்ஷன் டூலில் கிளிக் பண்ண உடனே அதுக்கு தகுந்த மாதிரியான செட்டிங் மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டூலை செலக்ட் பண்ணுவோம், அதுக்கு ரிலேட்டடான செட்டிங்காக மேலே இருக்கிற டேப்பில் மாறிக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெக்டாங்குலர் செலெக்ஷன் டூல். இது பேருக்கு தகுந்த மாதிரியே நம்ம ஏதாச்சும் ரெக்டாங்குலர் சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம இப்படி ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா அது அப்படியே செலெக்ஷன் ஆகிடும். நம்ம இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜை நம்மள கட் பண்ணிக்க முடியும், காப்பி பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ஷன் மேலே கர்சரை வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன் கேட்கும். லேயர் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம்னா அந்த செலக்ஷன் மட்டும் ஒரு காப்பி எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மூவ் டூவில் செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே மூவ் பண்ணோம்னா இதே மாதிரி இன்னொரு இமேஜ் வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த காப்பி வேணாம்னு நினச்சிங்கன்னா Ctrl+Z அழுத்திங்கன்னா அன்டூ ஆகும். அன்டூ பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணுறதா கூட கட் பண்ணிக்கலாம். இருக்கிற செலக்ஷன் ஆப்ஷன் போகிறதுக்கு Ctrl+D அழுத்தினோம்னா டீசெலக்ட் ஆகிடும். அப்படி இல்லாமல் இந்த செட்டிங்குள்ளே போய் செலக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போனீங்கன்னா டீசெலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் அந்த செலக்ஷன் போயிடும். அதே ரெக்டாங்குலர் செலெக்ஷனை லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுற நிறைய ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுவும் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு தான். அதை கிளிக் பண்ணலாம். அதை ரைட் கிளிக் பண்ணோம்னா அந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது லாசோ டூல்னா இது ஒன்றும் கிடையாது. நம்ம ரஃபாக ஒரு இடத்த மட்டும் செலெக்ஷன் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி அப்படியே நம்ம எந்தெந்த இடத்த செலெக்ஷன் பண்ணணுமோ அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டூல் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு செலெக்ஷன் டூலுமே டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ பாலிகன் லாசா டூல்னா இதால் நம்ம ஸ்ட்ரைட் லைனில் மட்டும் தான் செலெக்ஷன் உருவாக்க முடியும். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நம்ம இப்படி எடுத்துகிட்டு போனோம்னா இந்த ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிற சப்ஜெக்டை மட்டும் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். இதுக்காக இந்த டூல் யூஸ் ஆகுது. அடுத்ததாக இருக்கிற மேக்னெட்டிக் லாசா டூல் வந்து ரொம்பவே நல்ல டூல்னு சொல்கிறான். அதை செலக்ட் பண்ணிட்டு அது இது எப்படி ஒர்க் ஆகும்னா அதில் இருக்கிற கலர் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸை பொறுத்து அதுவே ஒரு செலெக்ஷன் உருவாக்கும். இப்போ நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நம்ம எதுவுமே பண்ணோம்னா ஜஸ்ட்டு கர்சரை மட்டும் மூவ் பண்ணால் போதும். அதுவே அதில் இருக்கிற கலர் டிஃப்ரென்ஸ் எந்தெந்த இடத்துலாம் இருக்குமோ அந்த இடத்துலலாம் ஒரு செலெக்ஷன் உருவாக்கிடும். இப்போ ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற மற்ற டூல்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணுறது எப்போதும் போல தான். இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் 2 இமேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற இமேஜ் இருக்குது. அதுக்கு கீழே நான் லாஸ்ட்டாக விட்ட இமேஜ் இருக்குது. இப்போ இந்த எல்லோ கலர் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை ஃபுல்லாகவே மறைச்சிருது. அப்படி இல்லாமல் இந்த எல்லோ கலர் இமேஜுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வரணும்னா அது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஃபோட்டோஷாப்பில் எல்லாருமே லேயர்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. எந்த லேயர் டாப்பில் இருக்கோ அந்த இமேஜ் தான் முன்னாடி இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற இமேஜ் எல்லாமே அதுக்கு பின்னாடி தான் இருந்துகிட்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயர் மேலே ரைட் கிளிக் பண்ணி அப்படியே கீழே டவுன் பண்ணி எடுத்துகிட்டு போய் திருப்பி இந்த ரைட் கிளிக்லேருந்து கையெடுங்க. அந்த லேயர் அப்படியே பின்னாடி போயிடும். இதே மாதிரி தான் எத்தனை லேயர் இருந்தாலுமே ஒர்க் ஆகும். நம்ம ஈஸியாக அதை நம்ம கிளிக் பண்ணி மேலே கீழே அது மாதிரி நவுத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இமேஜ் லேயர் தான் செலெக்ஷன் இருக்காங்கிறதையும் பார்த்துருங்க. லேயரை கொஞ்சம் பெருசாகணும். பெருசாக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+T. ப்ரெஸ் பண்ணோடனே சுற்றி ஒரு பாக்ஸ் வந்துடும். அதில் ஏதாச்சும் எட்ஜஸில் ரைட் கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணாலே போதும், அது பெருசாகிடும். இப்போ இந்தளவு ஓகேவா இருக்குது. பண்ணிவிட்டு திருப்பி என்ட்ரு அழுத்தினோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடும். நெக்ஸ்ட் தேர்டாக மேஜிக் வாண்ட் டூல் இருக்குது. டூல் எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு கலரோட ஹைலைட் ஷேடோஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இப்போ இது நம்ம கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு கலரில் கிளிக் பண்ணோம்னா அந்த கலர் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு செலெக்ஷன் கொண்டு வந்துடும். இப்போ நான் எக்ஸாம்பிளாக இந்த ப்ளூ கலரில் ஒரு செலெக்ஷன் கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஷேடோஸ் ஹைலைட்டை பொறுத்து தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஷேடோஸையும் இது எடுத்துக்கல, இங்கே இருக்கிற ஹைலைட்டையும் எடுத்துக்கல.
சேம் கலர் ரேஞ்சில் இருக்கிறத மட்டும் அது ஒரு செலக்ஷனாக எடுத்திருக்கு. இப்போ இந்த இடத்துல 4 ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணோம்னா அந்த செலக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ நான் திரும்பவும் எந்த இடத்துல கிளிக் பண்ணுறோமோ அது ஏற்கனவே இருக்கிற செலக்ஷனோட ஆட் ஆகிடும். இப்போ நம்ம செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு இடத்த இப்படி செலக்ஷன் பண்ணிடுச்சுன்னா அதை எப்படி போக வைக்கலாங்கிறத பார்ப்போம். போக வைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு நமக்கு எந்த கலரோட செலக்ஷன் வேணாமோ அதில் ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், அது மட்டும் டீசெலக்ட் ஆகிடும். தப்பான ஒரு செலக்ஷன் கிடச்சிருச்சு. இப்போ நான் அந்த செலக்ஷன் பண்ண இடத்த மட்டும் டெலீட் பண்ணி காட்டுறேன். இப்படி இந்த டூல் ஒர்க் ஆகும். நான் திரும்ப கண்ட்ரோல் இசட் கொடுத்து அன்டூ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டூல் பற்றி பார்க்கலாம். மேஜிக் வாண்ட் டூலே லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய டூல்ஸ் காட்டும். எல்லாமே நம்மளோட செலக்ஷன் ப்ராசஸை ரொம்ப ஈஸியாக ஆக்கிறதுக்காக கொண்டு வந்த டூல் தான். இப்போ நம்ம குயிக் செலக்ஷனும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் வேணும்னா ஜஸ்ட் அது மேலே ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணனா போதும், அது அப்படியே எடுத்துக்கும். அப்படி இந்த செலக்ஷன் பெருசாகும்னா கிளிக் பண்ணி நான் கீழே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க அந்த செலக்ஷன் ஏரியா அப்படியே பெருசாகிட்டே போகும். அடுத்ததா இதுலயே ஆப்ஜெக்ட் செலக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூல். இப்போ இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜில் உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு பார்ட் மட்டும் தேவைன்னா அது ரொம்பவே ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜில் உங்களுக்கு எந்த பார்ட் வேணுமோ அதை மட்டும் நம்ம செலக்ஷன் பண்ணி காட்டிடணும். காட்டிட்டோம்னா அதுவே கொஞ்சம் நேரம் ஏலாம் பண்ணி நமக்கு நம்மளோட சப்ஜெக்டை மட்டுமே ஒரு இது கொடுக்கும். அது அக்யூரேட்டாகவே இருக்கும் டூல்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப. இப்போ நமக்கு இந்த ட்ரீயை மட்டுமே செலக்ஷன் பண்ணி காட்டிடுச்சு. இது மற்ற டூலை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ நம்ம பேக்ரவுண்டை டெலிட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குங்கிறத. நான் எட்ஜஸ்லனா ஓரளவு டீசெண்டாக டிடெக்ட் பண்ணி அதுவே நமக்கு செலக்ஷன் கொண்டு வந்து கொடுத்துருச்சு. எட்ஜஸ்லனா ஓரளவு டீசெண்டான ரிசல்ட்டே நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது கிராப் டூல். கிராப் டூல் பற்றி ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு இமேஜோட சைஸை ரீசைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது ரைட் கிளிக் பண்ணோம்னா ரெண்டாவதா பர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல் இருக்குல்ல, இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டூல். ஆனால் இது கொஞ்சம் அட்வான்ஸான டூல். இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க வேணாம், ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து நம்ம ஹீலிங் டூலை பற்றி பார்க்கலாம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டூல். இந்த இருக்குல்ல, இதான் ஸ்பாட் ஹீலிங் டூல். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறேன், அது எப்படி ரிமூவ் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். நமக்கு எந்த சப்ஜெக்ட்டை எரேஸ் பண்ணுமோ ஜஸ்ட் அது மேலே ரைட் கிளிக் பண்ணி ஒரு பெயிண்ட் பண்ணால் போதும், அது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி இந்த இமேஜில் இருக்கிற டைம் பீஸை எரேஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் இதில் இருக்கிற நிறைய டூல் எல்லாமே யூஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஹீலிங் ப்ரஷ் இருக்கிறதுக்கு நமக்கு இந்த டூலும் அதுவும் ஒன்றா தான் ஒர்க் ஆகும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் எந்த சப்ஜெக்டை எரேஸ் பண்ணுமோ அதுக்கு பேக்ரவுண்டை மட்டும் நம்ம ஒரு சாம்பிளாக கொடுக்கணும். சாம்பிள் கொடுக்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஆல்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல செலக்ட் பண்ணால் போதும், அந்த இடத்துல சாம்பிள் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ரஷ் டூல் பற்றி பார்க்கலாம். ப்ரஷ் டூல் வந்து நார்மலாக ஒர்க் ஆகுறது தான், ஏதாச்சும் ஒரு பெயிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷோட கலரை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோம், இந்த இடத்துல ஃபோர் கிரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல, இதை சேஞ்ச் பண்ணுறது மூலியமா நம்ம ப்ரஷோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃபோர் கிரவுண்ட் கலர் என்ன இருக்கோ அதான் ப்ரஷோட கலராக இருக்கும். இதை கிளிக் பண்ணி நமக்கு எந்த கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நமக்கு இமேஜ்லேருந்து ஏதாச்சும் ஒரு கலர் சாம்பிள் வேணும்னாலும் ஜஸ்ட் இந்த பேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கர்சரை ஏதாச்சும் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போனாலே கலர் பிக்கர் டூல் வந்துடும். இதில் இருக்கிற நமக்கு எல்லோ கலர் வேணா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்தா போதும், அந்த கலர் சாம்பிள் எடுத்துகிட்டு வந்துடும். இதேமாதிரி நம்ம எந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷோட சைஸ், ஹார்ட்னஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஃபோட்டோஷாப்பில் இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜை நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு இமேஜை எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த இமேஜை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து நிறைய எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போனோம்னா நிறைய ஆப்ஷன் காட்டும். எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்தா போதும், அந்த இமேஜ் நம்மளுக்கு சேவ் ஆகிடும். இப்படி நம்ம சேவ் கொடுத்தோம்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இமேஜாக தான் சேவ் ஆகும். அப்படி இல்லாமல் நம்ம இதை ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி இந்த இடத்த நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டாக எப்படி சேவ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். திரும்பவும் ஃபைல்லே போங்க, இந்த இடத்துல சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இதோட நேம் கேட்குது. ஃபைலுக்கு ஏதாச்சும் நேம் கொடுத்துட்டு சேவ் டைப்பில் வந்து எப்போதுமே பிஎஸ்டி சூஸ் பண்ணிக்கிங்க, வேறு எந்த டாக்குமெண்ட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா போதும், இந்த இமேஜ் நம்ம எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடைசி வரையும் இந்த வீடியோவை நீங்க வெற்றிகரமா பார்த்து முடிச்சிட்டீங்க. இது வரையும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, அதை சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.